Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உலக தமிழ் ஆய்வு மாநாடு கனடாவில் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக அனைத்துலக தலைவர் தமிழர் பேரவைத் தலைவர் நிமால் விநாயகமூர்த்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னையில் அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். அஞ்சு வகைப்பாடுகளில் நாங்கள் இந்த மகாநாட்டு கட்டுரைகளை கேட்டிருந்தோம். அதாவது ஒன்று செய்யறிவும் தமிழும், அதாவது இன்றைக்கு செய்யறிவு தமிழோடு எவ்வளவு பின்னி பிணைஞ்சுள்ளது என்ற ஆய்வு ஒரு பகுதி. அடுத்தது தமிழர் வரலாறு, மெய்யறிவு, மெய்ப்பொருளியலும் தமிழும், பொருளியல் சிந்தனையும் தமிழர் வாழ்வியலும், எப்படியான பொருளியல் சிந்தனையோட தமிழற்ற வாழ்வு போய்கொண்டிருக்கிறது. அதோட ஈழத்திலே வடகிழக்கு பிரதேசம் போருக்கு பிறகு மிகவும் பின்தங்கி இருக்கிறதால் வடகிழக்கு பிரதேசத்தின் பொருண்மைய மேம்பாடை நாங்கள் இதுக்கு இணைத்திருக்கிறோம். அது பிரத்யோகமாக நாங்கள் அவதானிக்க வேண்டிய விடயமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், 30 வருடங்களுக்கு மேலாக நடந்த போரில் நிறையவே பின்தங்கியுள்ள எமது தேசத்தை கட்டியெழுப்புறதுக்கான ஒரு தனி அலகும் இணைத்திருக்கின்றோம். உலகம் பூராக இதொரு உலகத் தமிழராக நாங்கள் இன்றைக்கு செயல்பட வேண்டிய நிர்பந்தத்துக்குள் வந்திருக்கின்றோம். ஆய்வு கட்டுரைகளுக்கான பதிவீடு மட்டும்தான் இதுவரைக்கும் முடிந்திருக்கிறது. இனித்தான் கலந்து கொள்கிறவர்களுக்கு பதிவீடு இன்னும் 90 நாட்கள் இருக்கின்றன. அக்டோபர் 15ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி மட்டும்தான் இந்த மகாநாடு. இனித்தான் அதுக்கான பதிவை ஆரம்பிக்க போகிறோம். கனடாவில் நடக்கிறபடியால் நாங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரியான ஆயிரக்கணக்கானோரை எதிர்பார்க்காவிட்டாலும் ஒரு 1000 பேர் கலந்து கொள்வார் என்ற நம்பிக்கையை ஏற்பாட்டு குழுவுக்கு இருக்குது. கட்டுரைக்கான காலம் முடிவடைந்து விட்டது. அதில் தான் 497 கட்டுரை சுருக்கங்களை எடுத்து அதில் நாங்கள் 100 கட்டுரைகளை தேர்ந்தெடுத்து அவர்களை முழுமையான கட்டுரையை தர சொல்லி கேட்டிருக்கிறோம். பதிவு தேதி என்று முடியவில்லை, பதிவு தேதி எடுத்தான் ஆரம்பிக்க போகின்றோம். ஸோ பதிவு தேதி இனி ஆரம்பித்த பிறகு தான் இனி அது பற்றிய, அதாவது உலகத்தமிழ் ஆய்வு மகாநாடு இதுதான் முதலாவது மகாநாடு. ஆனால் பல மகாநாடுகளில் செயல்பட்ட அறிஞர்கள் இதில் செயல்படுகிறார்கள். நிச்சயமாக அங்கேயும் முக்கியமாக 3 கட்சிகள் இருக்கின்றது. 3 நிலை அரசுகள் இருக்கிறது. கட்சிகள் 3, முக்கியமான கட்சிகள் 3 நிலை அரசுகள் இருக்கிறது. 3 நிலை அரசுகளிலும் தமிழர்கள் பங்களிப்பு இருக்குது. அமைச்சர்களாகவும் இருக்கிறார்கள், உறுப்பினர்களாகவும் இருக்கிறார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், சட்டசபை உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், மாநகர சபை உறுப்பினர்களாகவும் இருக்கிறார்கள். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.